வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு நியூ ஏடிஎம் கார்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஏனோ எஸ்பிஐ மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களோட ஏனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே மை டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டு நம்பர் கேட்பாங்க. டிட் யூ ரிசீவ் த டெபிட் கார்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு புது ஏடிஎம் கார்டு ரிசீவ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கார்டில் இருக்கிற நம்பர்ஸை வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஒன் டைம் பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபை பண்ணினீங்கன்னா கார்டு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின் ஜென்ரேஷன் பண்ணணும். பின் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து திருப்பி எகைன் அந்த கார்ட்ஸ்குள்ளே ஆப்ஷன் ஹோம் வந்துட்டு திருப்பி எகைன் கார்டு ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்குங்க. மை டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ரீசெட் ஏடிஎம் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஏடிஎம்க்கு என்ன பின் வைக்கணுமோ அந்த பின்னை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. அதே பின்னத்தில் கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஒன் டைம் பாஸ்வேர்டு போட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அந்த கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்மில் போயிட்டு இந்த புதுசாக செட் பண்ண பின்னை வந்து நீங்கள் என்டர் பண்ணி ஏடிஎம்மில் கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஏடிஎம் போகாமையே நம்ம வந்து நியூ ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே எது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.